ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். காமாக்ஷி ஆன்டிக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய சமையல் பொருட்கள் கேட்குறீங்க, அப்பப்போ போடுங்கன்னு. கிடைச்சா போட்டுருவேங்க. கிடைக்கிறத நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். போடுறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பாருங்கள். பிடிச்சதை புக் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சில பொருளை விட்டுருவோம், நாம் முதல்ல இதை பார்த்துட்டுமே அப்படின்னு நினைப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா புக் பண்ணுங்கள். முதல்ல நாம் பார்க்குறது ஒரு கதவு, டோர் நாக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கதவுக்கு இருக்கக்கூடிய குமிழ் கைப்பிடியோட. இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தாமரை பூ போல் எல்லா பக்கமும் ஒரே அமைப்பில் இருக்குது. இது பிரான்ஸ் தாங்க, நல்லா கனமாக இருக்குது. ஒரே மாதிரி 2 கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு இன்னொன்றும் காட்டுறேன். இதை சுற்றி பார்த்துருங்க. இந்த ரிங் இருக்குது இல்லைங்களா, இதை கழட்டிட்டு நல்லா பெரிய பெரிய கனமான தேக்கு மர கதவு தான் அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த கதவுக்குள்ளே இந்த கம்பியை போட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டோன்னா சரியாயிடுச்சு. இது தட்டும்போது அழகாக சவுண்டு கேட்கும். அது வீட்டுக்கும் நல்லது, சுபிக்ஷம்னு போடுவாங்க. அதனால் இது அந்த காலத்தில் போட்டிருக்கிறாங்க. 2 ஒன்று போல் கிடச்சிது எனக்கு. ஒன்று கிடைக்கிறதே கஷ்டம். இது எனக்கு 2மே ஒன்றா கிடச்சிது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அளவும் காட்டுறேன் உங்களுக்கு நான். நல்லா தெளிவாக இருக்குங்க. எதுவுமே இந்த கொஞ்சம் கீறல் இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த டேமேஜும் இல்லை. நீட்டாக இருக்குது. அளவு பாருங்கள். எதுக்காவது விலை சொல்லலைன்னா என்னை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு விலை சொல்கிறேன். பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு வேணுன்றது புக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறவங்க, இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா என்னுடைய காமாக்ஷி ஆன்டிக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நான் போடுறது உடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக நாம் பார்க்குறது சூடம், கற்பூரம் வைக்கிற ஒரு ஆர்த்திக்கு வைக்கக்கூடிய ஒரு பூஜா பொருள். தட்டுலெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது தனியாக அந்த காலத்தில் சூடம் மட்டும் வைக்கிறதுக்கு வச்சுருந்துருக்குறாங்க. இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது, ஆனால் கனம் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 850 850 ரூபாய். நல்ல கனமாக இருக்குது. பிரான்ஸு தான். அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்குங்க. அவ்வளோதான், சின்னது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் அனுப்புவேன். பாலிஷோடு இருக்குங்க. நல்லா கனமாகவும் இருக்குது, நல்ல வெயிட்டு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு விளக்குங்க, நடுத்திரி விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விளக்கு. இது ஒரு குங்குமச்சிமிழ். இது 2ம் சேர்த்து தாங்க ஒன்றா தரேன் நான். 2மே பாருங்கள். குங்குமச்சிமிழ் 600, அந்த விளக்கு 300, 2ம் சேர்த்து 900. இது 2மே ஒன்றா தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது 300 ரூபாய்க்கு நான் பார்சல்லாம் போட முடியாது. அதனால் அதுவும் இதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க, தெளிவாக இருக்குது. 2மே பித்தளை தான், இது கிடையாது, பிரான்ஸ் கிடையாது. ஆனால் எனக்கு குங்குமச்சிமிழ் கொஞ்சம் தெரியல, அது பிரான்ஸா பிராஸான்னு பாருங்கள். அந்த விளக்கு மட்டும், அந்த குங்குமச்சிமிழும் விளக்கு மட்டும் 2ம் ஒன்றா சேர்த்து தாங்க கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா தவசொம்புங்க. தவசொம்பு, வாழைப்பூ சொம்பு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும்லாம் கேட்டிருக்காங்க. இது பாலிஷ் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். பிரான்ஸ் தாங்க இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 900. ரொம்ப பழசுங்க. இது புதுசெல்லாம் வருதுங்க, 300 ரூபா 400 ரூபா. அது பாலிஷ் பண்ணது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா புதுசான்னு என்ன கேட்குறாங்க. அதனால் மோஸ்ட்லி பழசு அப்படியே போட்டுட்ருக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் அப்புறமா புளி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அகலம், வாயகலம் நல்லா இருக்குங்க, தெளிவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு எடுக்கிற கரண்டின்னு சொல்லலாம், பால் காய்ச்சி அதை எடுத்து ஊற்றுற கரண்டின்னு சொல்லலாம், ரசக்கரண்டின்னு சொல்லலாம், டீ ஊற்றலாம், டீ கரண்டின்னு சொல்லலாம். இது என்ன பிரான்ஸா பிராஸான்னு தெரியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பிரான்ஸாக தான் இருக்கும் அது ரிவீட்டெல்லாம் பார்க்கும்போது. இது உள்ள கொள்ளளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml கண்டிப்பாக பிடிக்கும். இதில் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குங்க. கைப்பிடி அவ்வளோ நீட்டாக இருக்குது. அளவு பார்த்துக்கோங்க.
நல்ல அமைப்போடு இருக்குது. இது நான் இதுதான் முந்தி ஒரு 2 போட்டிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1100. கரண்டியே நான் 1300 போடுறேங்க. அது நல்ல வெயிட்டாக இருக்குது. இது யானைங்க. நல்ல வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு யானை. இது மெட்டல் என்னன்னு எனக்கு தெரியல. நல்ல வெயிட்டாக இருக்குது. பழசு தான். இதோட ரேட்டு 850ங்க. 850 ரூபா. ஷோக்கு வைக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. காப்பர் மாதிரியே ஷோவில் வச்சோன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புராதான கலர் மாதிரியே இருக்குது இது. இது கழுத்தில் ஒரு மணி இருக்குது. அதுவும் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது வகிடு பாருங்கள் தலையில். அதெல்லாம் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு அது மெட்டல் தெரியாதனால நான் அப்படியே போடுறேன். தெரிஞ்சால் அதனோட ரேட் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. வந்ததை நான் அப்படியே போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்க. அழகாக இருக்குது யானை. நல்லா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தும்பிக்கையை தூக்கி அழகாக வச்சுருக்கு. நல்ல கனமாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷாக நாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லை பூ உருளி அழகாக அது மேலே வச்சோன்னா நல்லா அகலமாக இருக்குது. அதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல பாலிஷோடு இருக்குது. நீட்டாகவும் இருக்குது. வெங்கலங்க. இந்த பாலிஷ் நல்லா பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய பெரிய வீட்டுங்களில் இந்த மிடில் ஆஃப் பிளேஸில் அழகாக இது வச்சு பூ உருளி எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீட்டில் இது நான் வச்சதை. ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பிரான்ஸ் தாங்க இது. மேலே நல்ல அகலமாக இருக்குது. இது மாதிரி அகலமாக பார்த்ததில்ல. கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கும். இது நல்ல அகலமாகவே வந்திருக்கு. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஒரு காஃபி ஃபில்ட்ருங்க. பழசு, ரொம்ப பழசு, ஆனால் கெட்டியமாக இருக்குது. இது உள்டப்பா. அதுக்கு மேலே உள்ளது ஃபில்ட்ரு வடியக்கூடியது. எல்லா பக்கமும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சும்மா வாஷ் பண்ணலாங்க. புளி போட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கனாலே கலர் நீட்டாகிடும். இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது மூடி, அதனுடைய ஃபில்டரோட மூடி மேல் பகுதி. இது நீங்கள் வெறுமனே குமிழ்ச்சம்படமாக கூட யூஸ் பண்ணலாம். இப்படி போட்டோம்னா இதுவே தனியாச்சு. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நம்ம எதுனா காய் கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துகிறீங்க. இல்லை காஃபி ஃபில்டராகவே போடுறேன் அப்படின்னா அதனோட துளைகள் பாருங்களேன் எவ்வளோ பொட்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு கேமராக்குள்ளே காட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சின்னதாக இருக்குங்க. இந்த காஃபி ஃபில்டரோட ரேட்டு 1900ங்க. நல்ல கனமாக இருக்குங்க. பெருசு 10 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. நல்ல கனமாக இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க, புக் பண்ணிக்கோங்க. 1900, 1900 ரூபா. நல்ல பொருளுங்க இது. இது பாலிஷ் பண்ணணும்னா அப்படி இருக்கும். பாலிஷ் பண்ணணுன்றவங்க பண்ணிக்கோங்க, வேணுன்றவங்க விட்டுருங்க. இது மத்தள தூக்கு பாலிஷ் ஆகி வந்திருக்கு. பேரல் தூக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1800ங்க. நல்ல கனமாக இருக்குது. பார்த்துட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 1800. நல்ல பலன்னு பாலிஷோடு வந்திருக்கு. பாலிஷ்க்கே நிறைய காசு கொடுத்துருக்கோம். சரி பரவாயில்ல, நம்ம கஸ்டமருக்கு ஒன்று போடுவோமே அப்படின்னு தான் இதை குறைச்சே போட்டிருக்கேன் நான். குமிழ் மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதுலேயும் நல்ல குமிழ். இது வெறும் குமிழ், டபுள் குமிழ் இருக்குது அதில். இந்த காது பிடியெல்லாம் கூட நல்லா இருக்குங்க. ரொம்ப நீட்டாக அமைப்பாக இருக்குது அந்த பாத்திரம். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு என்ன சொல்லுவோம், பருப்பு உருளி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கலர் பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி இருக்குது. பாலிஷ் ஆகி தான் வந்திருக்குங்க. நீட்டாக இருக்குது. இந்த வாய்க்கிட்டேயும் டபுள் லேயர் ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள கோட்டிங்கும் இருக்குது, 10 கோட்டிங்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 2400, 2400 ரூபா. நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. எத்தனை பேருக்கு நான் சோல்ட் அவுட்டுன்னு சொல்ல போகிறேனோ தெரில. 1 தான் போட்டிருக்கேன் மேடம். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க. ஒரு டேமேஜும் கிடையாது. நல்லா இருக்குது. வாய் அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு வருதுங்க. ஒரு 3-4 பேருக்கு அழகாக ஒரு புளிக்குழம்பு வைக்கலாம். இல்லை சின்னதாக எதனா காய் பொரியல் அது மாதிரி பண்ணலாம். பெரிய பாத்திரமாக இல்லாமல் சின்ன பாத்திரங்க வச்சுருப்பாங்க சிலர். அதை விரும்பி வாங்குகிறாங்க. சமைக்கிறாங்களோ இல்லையோ பத்திரம் பண்ணி அழகாக வைக்கிறாங்க. இது ஒரு காய்கறி அலசுகிற தட்டுங்க. ஜல்லடையாகவும் பயன்படுத்தலாம்.
அரிசியில் தூசெல்லாம் இருந்தால் இது வழியாக வந்துடும். நான் உங்களுக்கு பின்பக்கம் காட்டுறேன். இதில் கொஞ்சம் ஒரு ஈயம் பட்டா மாதிரி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இதில் பிடி அவ்வளோ அழகாக இருக்குங்க, காப்பர் ரிவீட்டோட அவ்வளோ நீட்டாக இருக்குது. இதோட ரேட்டு 1850ங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, போட்டிருக்கேன் பாருங்கள், 1850. அதுலேயும் காப்பர் ரிவீட் தான் இருக்குது. இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்பேன், வேறு எந்த மாற்றமும் இருக்காது. இது அப்படியே புக் பண்ணுங்கள். உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தாங்க இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. இது ஒரு கூஜாங்க, என்ன சொல்கிறது, பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, நடுத்தரம். ஆனால் ரொம்ப கனமாக இருக்குது, பழமையானது. இந்த மாடல் ரொம்ப ரேருங்க. நான் திருகு கழட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பிடியே வித்தியாசமாக இருக்குது, அது மறையே போல். இத்தனை வருஷம் ஆயும் அது அவ்வளோ பத்திரமா எடுத்து வச்சுருந்துருக்காங்க. சிலர்லாம் பயன்படுத்த மாட்டாங்கங்க, பத்திரமா வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கப்பட்டது தான் பிடி. பார்த்திங்களா, லாக்கிங் சிஸ்டம், கொஞ்சம் லைட்டாக ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க. பிடி பார்த்திங்கன்னா அவ்வளோ திருகு இருக்குங்க. இதில் திருகை விட சொம்பில் பார்த்தாலே தெரியும் திருகு நமக்கு. எத்தனை திருகு பாருங்களேன், பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 7 திருகு இருக்குங்க. அது கரெக்டாக லாக் பண்ணி வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக இருக்குது, பாலிஷ் பண்ணது கிடையாது. இது எப்படி வந்ததோ அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கு அந்த லாக்கிங் மட்டும் கரெக்டாக அது வச்சு திருகுனா தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கே அது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு காட்டும். ஹைட் பார்த்துக்கோங்க, 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு கிட்ட வருதுங்க பிடியோட. நான் ஹைட்டு பத்தலை கேமராக்குன்னு சொல்லி நான் இப்படி காட்டியிருக்கேன். அந்த போய் பாருங்கள், நல்லா இருக்குங்க. சொம்பு ரொம்ப நல்லா இருக்குது, மாதுளம்பழம் மாதிரி இருக்குது சொம்பு. தட்டுங்க, தட்டு இது சாதா தட்டு இல்லைங்க. இது மாதிரி நான் நிறைய போட்டிருக்கேன். சில தட்டெல்லாம் புழங்கினதும் உடனே அப்படியே லூஸாக ஆடுற மாதிரி இருக்கும். இந்த தட்டு அப்படி இல்லை, கனமாக இருக்குது, கார்விங்கும் நிறைய இருக்குது. பாருங்கள், டிசைன் பார்த்துட்டு வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள். இந்த தட்டோட ரேட்டு 1700ங்க, 1700 ரூபா. நல்லா கனமாக இருக்குங்க தட்டு. தட்டு வெயிட்டாக இருக்குது, சும்மா நம்ம அந்த மூடுறதுக்கெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி தட்டு இல்லை. இது எதுனா சீர்வரிசை கூட வைக்கலாம், அப்படி நல்ல தெளிவாக இருக்குது. ஒரு கழுகி வச்சிடலாம். அடுத்ததான் நாம் பார்க்குறது 9 7 5 3 அடுக்கு ஆர்த்தி. எல்லாமே டிட்டாச்சபிளுங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிக்கலாம். நம்ம இப்போ பிரித்து பார்த்துட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மேலே 5 திரி உள்ளது. இது 9 7, இது 9. இதுக்கும் ஒரு கம்பி, அதுக்கு ஒரு டிசைன், நம்ம கையை பிடிச்சி திருகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சாவி போல் கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர்த்து கீழே இருக்குது இல்லைங்களா, அது கயிறு மாதிரி முறுக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். வெங்கலம் தாங்க இது, சரிங்களா. அதுக்கு கீழே பாதம் இருக்குது பாருங்கள், அது ரெண்டையும் கூட கழட்டலாம். இத்தனை பீஸாக இருக்குது இது. இதை மறுபடியும் நம்ம அட்டாச் பண்ணலாம். இதை போட்டுட்டு 9, முதல்ல 9, அதுக்கு அடுத்து 7, அதுக்கு அடுத்து 5 மட்டும்தான் லாக்கிங் சிஸ்டம். மற்றதெல்லாம் அதனோட தொடர்புலே இருக்குது. இந்த 9 7 5 இருக்குது இல்லைங்களா, அதில் கூட அவ்வளோ பூ டிசைன் இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க. ஹைட்டு பார்த்துருங்க முதல்ல. இது ஒரு 7 இன்ச்சு இருக்குங்க, அது ஒரு 7 இன்ச்சு, 7க்கு 7 தான் சொல்லலாம், கொஞ்சம் சற்றேறக்குறைய இருக்கலாம். இது டிசைன் இருக்குங்களா கால் பாதத்தில். அதை தவிர்த்து இந்த திரிங்க ஏற்றுற இடத்துல பாருங்கள், ப்ளெயினாக இருக்கும் எல்லாத்துலேயும். இது அத்தனை 3லேயும் அவ்வளோ டிசைன், கை வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். பழசுங்க, அதனால தான் தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுக்கு விளக்கெல்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லைங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் கிடைக்கிது, ஒவ்வொரு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்பவும் கொடுக்குற ஆதரவை அதே போல் கொடுங்க. தேங்க்யூங்க.